அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை இந்த ஆட்சி காலத்தில் நன்மை பெற்றுள்ளார்கள் என்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். அதற்குரிய வகையில் பெருமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு கொண்ட இப்பேரவையை நடத்தி செல்லும் பண்பை பெற்றுள்ளவரையே தமிழக வெற்றிக் கழகம் முன்மொழிந்து தாங்கள் இன்றைக்கு இந்த ஆசனத்தில் அமர்ந்துள்ளீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். தங்களை இந்த ஆசனத்தில் மாண்புமிகு பேரவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் தங்களுடைய கரங்களை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தார்கள். இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது என்று சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். பெரிய வரலாறு சம்பவத்தில் உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும். மன்னராட்சி இருந்த காலத்திலேயே அங்க பாராளுமன்றம் இயங்கியுள்ளது. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார், பாராளுமன்றமும் இயங்கியது. அங்கே மன்னர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புவார். பாராளுமன்றம் அவருடைய விருப்பத்தை பெரும்பாலும் நிராகரிக்கும். மன்னர் விரும்பிய காரியத்தை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்கிற செய்தியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற தலைவர், ஸ்பீக்கர் என்பார்கள். பாராளுமன்றத்தின் கருத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டியவர் ஸ்பீக்கர். அதற்கு துணிவு வேண்டும். சில பணிகளை செய்வதற்குத்தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. ஜனநாயக முறை ஏற்பட்ட பிறகும் இம்மரபு தொடர்கிறது. நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் என்கிற வாக்குறுதியை இந்நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் பேரவை உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்காலிக பேரவைத் தலைவர் பொறுப்பில் மிக சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய உறுப்பினர் திரு மூவி கருப்பையா அவர்களை சந்திக்க நேற்றுக்கு சென்றிருந்தேன். அங்கே முந்தைய பேரவைத் தலைவர்கள் படங்களை கண்ணுற்ற போது, அவர்களை பற்றி அறிந்த போது உண்மையிலே எனக்கு பெருமிதம் தந்தது. ஏனென்றால் எடுத்துக்காட்டாக விளங்கும் திரு ஜே சிவ சண்முகம் பிள்ளை, டாக்டர் யு கிருஷ்ணராவ், திரு எஸ் செல்லப்பாண்டியன் அவர்களுடைய வரிசையில் மிக சரியான ஒருவரையே நாம் முன்மொழிந்துள்ளோம் என பெருமை அடைந்தேன்.
அதே போன்றுதான் நம்முடைய பேரவை துணைத் தலைவர் அவர்களும் நீங்கள் இருவருமே மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற அவாவில் செயல்பட்டு வந்தவர்கள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக, செம்மையாக, அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள், நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் இந்த அவைக்கு பேரவைத் தலைவரும் பேரவை துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பீர்கள் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களை மதிக்கும் நல்ல பண்புகள் நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழ் பண்பாடு போற்றப்பட வேண்டும். அவையின் மரபும் மாட்சிமையும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும் என்னும் நம்பிக்கையை மீண்டும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, 17வது சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக எனது முதல் உரை இது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய தலைமகன் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இந்தியாவுக்கே வழிகாட்டிய திராவிட மாடல் ஆட்சியை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என எங்களுடைய தலைவர்களை எல்லாம் வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். முதல்ல என்னை 2வது முறையாக தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பிய என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எங்கள் தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 1,52,82,782 வாக்குகளை தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எங்களுடைய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றிக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும், தோழமை இயக்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில என் கூட நின்று எனக்கு வழிகாட்டக்கூடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு KN நேரு அவர்களுக்கும், எங்களுடைய கொறடா அண்ணன் வேலு அவர்களுக்கும், துணை கொறடா அண்ணன் திரு கோவி செழியன், செயலாளர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு, பொருளாளர் அண்ணன் திரு MRK பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும், கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்றத்தில் நேற்று நாம அத்தனை பேரும் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டோம். அதன் பின்பு இன்னைக்கு முதல் நடவடிக்கையா பேரவைத் தலைவரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் மாண்புமிகு பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு ரவிசங்கர் அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர் சார்பாகவும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே ஏற்கனவே எல்லோரும் குறிப்பிட்டது போல நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லோருடையும் மிகுந்த அன்போடு பழகக்கூடியவர் அப்படின்னு பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதே சட்டப்பேரவையில்
1980ஆம் ஆண்டு தேர்தலையும் 2011 சட்டமன்ற தேர்தலையும் நீங்க வெற்றி பெற்று ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினரா நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. எனவே பேரவையுடைய மரபுகளும் விதிகளும் உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பொழுது சேர்த்து 3 முறையும் ஆளுங்கட்சி உறுப்பினரா சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த முறை எதிர்க்கட்சிகளையும் அரவணைச்சு செயல்படுகின்ற ஒரு பேரவை தலைவரா நீங்க பொறுப்பேற்றிருக்கிறீங்க. அந்த பொறுப்புல ரொம்ப சிறப்பா நடுநிலைமையோடு செயல்படுவீங்க அப்படிங்கிறது தான் எங்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. அதே போல ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு மாண்புமிகு ரவிக்குமார் அவர்கள் பேரவையினுடைய துணைத் தலைவராக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அவையை வழிநடத்துவார் அப்படின்னு நாங்கள் அத்தனை பேரும் நம்புறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நிச்சயம் செயல்படும். எங்க தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாடு சிறப்பா முன்னேறி இருக்கு அப்படின்னா இந்த பேரவையில் நடந்த விவாதங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், இயற்றப்பட்ட சட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதெல்லாம் தான் ஒரு காரணம். பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சட்டமன்ற பேரவை இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை. அப்படிப்பட்ட இந்த பேரவையில் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு இடம் கொடுத்து ஜனநாயக மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரவைத் தலைவர் அவர்கள் என்றைக்கும் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். நாம் எங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில் உட்கார்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில் முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் விரும்புது. எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இது எனது அரசு அல்ல நமது அரசு என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கிறார். சென்ற திராவிட மாடல் அரசுங்கிறது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாகத்தான் செயல்பட்டு வந்தது. ஆகவே இந்த புதிய அரசும் அனைவருக்குமான அரசாக உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாக செயல்படும்னு நான் விரும்புறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு